கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசத்திலே கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எப்போதுமே ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நிறைய செய்தி கேட்டுட்டீங்க. 24 மணி நேரமும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா கிருபை, ஈவு, இரக்கம், அவர் நம்ம மேல வச்ச பாசம், அன்பு, அவ்வளவுதான். இன்னைக்கு செய்தி வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாசத்துல நம்ம கடைசியில் இருக்கிறோமா, அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு இருந்தீங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். தூங்கும் முன்பாக செய்தி கேட்குறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி வளர்ச்சி இருக்கு, எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன வசனம் நைட் நேரத்திலே நம்ம சிம்பிளா தியானிக்கணும் அப்படின்னா, இந்த மாசத்துல நம்ம கடைசி வந்துட்டோம், கர்த்தர் தான் பாதுகாத்தார். சில ஜெப குறிப்புலாம் வரும்போது கேன்சர்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். தீமை யோசிக்கும் போதே பிசாசு உள்ள என்ட்ராயிருந்தான். கர்த்தரை விட்டு விலகும் போதே தீமை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலே தீமை விட்டு விலகினா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாசத்திலே நம்ம எப்படி வாழ்ந்தோம் தேவனுக்கு தெரியும். நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி நிறைய காரியங்களை மறந்துடும். ஆனா தேவனுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஜெபகரிப்பு வரும்போது ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வீட்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு குடும்பத்துக்குள்ளே வீட்டில் கணவர் மரண தருவாயில் இருக்காரு. இன்னொரு குடும்பத்துல படிக்கிற பிள்ளை எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கா. இன்னொரு குடும்பத்துல நீட் எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கா. இன்னொரு குடும்பத்துல காலேஜ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. பல குடும்பத்துக்குள்ளே பல ஜெப குறிப்பு வந்தா கூட நைட்டு நம்ம படுத்து தூங்கும் போது, நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது நமக்கு சமாதானம். நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் இன்பமான தூக்கம். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து, நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து, நம்ம அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல நம்ம சுத்தமா இருக்கிறோமா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கண்களிலே ஒரு சுத்தம் இருக்கா, சிந்தனையில ஒரு சுத்தம் இருக்கா, பேசுற பேச்சில ஒரு சுத்தம் இருக்கா, நம்ம காதுல எந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத குப்பைகள் ஏதாவது இருக்கா, கசப்பான காரியம் இருக்கா, வைராக்கியமான காரியம் இருக்கா, வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில தொடருதா, கர்த்தரை விட்டு தள்ளி போற சில காரியங்கள் நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில இருக்கா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னா, அண்ணே இத்தனாம் தேதி இந்த செகண்ட் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், இந்த செகண்ட்ல நம்ம அர்ப்பணித்தால் பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அப்ப இரவு நேரத்துல நம்ம செய்தி கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும். வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன் நம்ம ஒரு நூல் பிசாசுக்கு இடம் கொடுத்தாலும் உள்ள என்ட்ராயிடுறான். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். கற்பனையை கை கொள்ளணும், கட்டளைக்கு கீழ்ப்படினும். குடும்பமா ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? ஒரு வீட்டுக்குள்ள கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன தெரியுமா? கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் 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 போகும், அன்பு தணிந்து போகும். ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, கல்வாரி அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எது வந்தாலும் அக்கிரமம் தான். அந்த அக்கிரமம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடரும் போது சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனக்கு அப்புறம் கண்ணு தெரியாது, குருடான நிலைமை. என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியாது, ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியாது. 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு மனுஷன் யார்கிட்ட பேசுறான், ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான்னு சொல்லி கணக்கு எடுத்தா எத்தனையோ வீணான வார்த்தைகள், எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. கிருபையினாலே இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்தால் தேவன் தான் சந்தோஷப்படுவார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன்காரு. ஜீவனையும் மரணத்தையும் முன்னாடி வச்சிட்டாரு. நன்மையும் தீமையும் முன்னாடி வச்சிட்டாரு. விசுவாசத்துல வளர்ற ஜனங்களும் இருக்கிறாங்க, அவிசுவாசத்துல அழிஞ்சு போற ஜனங்களும் இருக்கிறாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, இருளின் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நன்மை செய்யற பிள்ளைகள் இருக்கிறாங்க, தீமை செய்யற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ நைட் நேரத்துல இன்னைக்குள்ள செய்தி நம்ம ரெண்டா பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம். இந்த மாசத்திலே ஒரு சின்ன கேள்விதான், கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்தோமா? புதிய மாசத்துல நம்ம போறோம். வாக்குத்தத்தங்களோடு தேவன் புதிய மாசத்திலே நம்ம கூட பேசுவார். ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தேனா? நான் உண்மையா வாழ்ந்தேனா? நான் பரிசுத்தமா வாழ்ந்தேனா? நான் தேவ சித்தத்துக்குள்ள இருந்தேனா? நான் தேவ திட்டத்துக்குள்ளதான் நான் வாழ்ந்தேனா? தீர்மானத்திலே நான் உறுதியா இருந்தேனா? பொருத்தனை பண்ணதை நான் நிறைவேற்றிட்டேனா? குடும்பத்திலே நான் அன்பு கூர்ந்தேனா? அவருடைய கற்பனையை நான் கை கொண்டேனா? நான் நற்கிரியை செஞ்சேனா? நான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேனா? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கும்போதுதான் நம்ம இருதயம் செம்மையான வழியில இருக்கா அப்படின்னு சொல்லி ஆலோசனை யோசித்து பார்க்க முடியும். அதனால இரவு நேரத்துல ஜெபிக்க போயிடும். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கிருபையின் காலத்திலே உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கொரோனாக்கு அப்புறம் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. இந்த மாசத்துல கடைசியில இருக்குமா, தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. அதனாலதான் இரவு நேரத்துல நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நம்முடைய சுவாசம் அவருடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறார். யார் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. நைட் நேரத்துல தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம்.
புதிய மாசத்துக்குள்ள கடந்து போவோம். இந்த மாசத்துல எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்துவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உமக்கு முன்பா சாஷ்டாங்கமா தாழ்த்திரோம்ப்பா. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். பரிசுத்தமா வாழ எங்களை அழைத்தீங்க. நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்தீங்க. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன். இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்தீங்க. நன்றி. உபவாச நாட்களிலே ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய கரத்திலே அப்பா உபவாசத்தோடு அடங்கியிருந்தாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த இரவு நேரத்திலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்க கூட இருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்க கூட இந்த எல்லா காரியத்திலும் பாதுகாக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருந்து வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இரவும் போலுமா ஜெபிக்கிற சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன ஆகாரம் வேண்டுமோ பரலோகத்தில் உள்ள என் பரமபிதா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சம்பூர்ணமா தந்து கொண்டு கிருபைக்காக நன்றி. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஞானத்திலே சம்பூர்ணம், ஆவியிலே வளர்ச்சியில ஒரு சம்பூர்ணம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு சம்பூர்ணம், தீர்காயுசிலே பரிபூரணம், அது மாத்திரமல்ல குடும்பத்துக்குள்ள சகலவிதமான காரியத்திலும் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இந்த நிமிஷம் வரை எங்களுக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கணும்ப்பா. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருப்பா. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் தான்ப்பா எங்க பங்கு, கர்த்தர் தான்ப்பா எங்க பங்கு. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. கற்பதினிக்கா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, அவனுடைய கண்ணீரை துடைத்து கற்பதினியை தாங்கப்பா. மாசமா இருக்குங்க, உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கற்பதினிக்காக ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. தடையெல்லாம் நீக்கித்தாங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசுங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள், அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அந்த கிருபைகளை தாங்க. இரவணத்திலே தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்க குடும்பங்கள் உண்டு. அவங்க எந்த காரியத்துக்காக புலம்பிட்டு இருக்காங்களோ அதை ஆனந்த கழிப்பா மாற்றிட்டாங்க. உம்முடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம், உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறீங்க. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா.
எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை தந்து தீர்காயுசு தந்து ஒவ்வொரு நேரங்களுக்கு தேவையுள்ள எல்லா ஆகாரம் தந்து உடுக்க உடை தந்து பத்திரமா பாதுகாக்கிறீங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பிள்ளைகளை மன்னிச்சிருங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களோ கர்த்தர் மனமிறங்கி உங்க பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தரணும், தீர்காயுசு தரணும். கர்த்தர் பொறுப்பெடுத்துவதுங்கப்பா. இரவு நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. அடுத்த மாசத்துக்குள்ளே எங்களை நீங்க தான்ப்பா அழைத்து கொண்டு போகணும். வாக்கு தத்தங்களோட உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்கப்பா. எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க பிள்ளையா நாங்க இருக்கணும், அதுதான்ப்பா ஆசீர்வாதம். உங்க பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், காலேஜ் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீட் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்பம் மினிஷனுக்காக ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா மண்ணாக அர்ப்பணிக்கிறேன், களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்பா உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. புதிய மாசங்களை அழைத்து கொண்டு போங்க. எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி எத்தனையோ குடும்பம் போராடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. தேசத்திலே கடைசி காலத்தில் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கு, அன்பு தணிந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே மனுஷனை நம்பி எத்தனையோ குடும்பம் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் ஏமாந்து போனோமோ, கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. நைட் நேரத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஆரோக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள இருக்க ஜனங்களை உங்களுடைய கரத்தில் அமைடும். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையுள்ள எல்லா ஆகாரமும் தாங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பொறுப்பெடுத்தவங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மண்ணோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துவங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மண்ணோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.